திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நற்சிந்தனை மிக மிக அவசியம். நல்ல சிந்தனை என்ன? நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுதல் தான் நல்ல சிந்தனை. நல்ல சிந்தனை. எனவே அடியார் பெருமக்களே, காலையில் எழுந்ததுமே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருக்கடவூர் என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமால் முதலிய தேவர்கள் நல்லதோர் இடத்திலே உண்ண வேண்டும் என்று அமுதகடத்தை இங்கு கொண்டு வந்து வைத்தார்கள். அதனால இதுக்கு கடபுரின்னு ஒரு பேர் உண்டு. கடவுர் என்றும் சொல்லலாம். யமவாதனையை கடத்தற்கு உதவக்கூடிய ஒரு ஊர் திருக்கடவூர். யமவாதனையே இருக்காது, போயிட்டு வாங்க. மயிலாடுதுறை தரங்கம்பாடி தொடர்வண்டி பாதையிலே திருக்கடவூர் நிலையத்துக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இது காவிரி தென்கரை தலங்களிலே 47வது திருத்தலம். அடியார் பெருமக்களே, மயிலாடுதுறை வாருங்கள். திருக்கடையூர் பேருந்து வசதியெல்லாம் செய்திருக்கிறாங்க, வந்து திருக்கடையூர் செல்லலாம். வந்ததுமே பார்க்க யாருன்னா அமிர்தகடேஸ்வரராக பார்க்குறீங்க. அமிர்தகடேஸ்வரர் நல்ல இடத்துல வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சாங்களாம் திருமால் முதலிய தேவர்கள்லாம். அதனால தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே கொண்டு வந்து வைத்த அமுதகடம், அது அமுதலிங்கமாக திருவுருவம் பெற்றமையினாலே இதுக்கு அமிர்தகடேஸ்வரர்னு பேர். இறைவனுடைய திருப்பெயர் அபிராமி அம்மை. அம்மா அபிராமி பட்டவராலே அபிராமி அந்தாதி பாடப்பட்ட ஊர். தலப்பிள்ளையார், கள்ளவாரண பிள்ளையார், தலவிருஷம் வில்வம், சாதி முல்லைக்கொடியும் உண்டு. தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி, கால தீர்த்தம். மூலம் கூட்டல் ஸ்தானம் மூலத்தானம், அதான் மூலத்தானம்னு சொல்கிறது. வீரன் தானம் வீரட்டதானம், வீரன் ஸ்தானம் வீரட்டானம். இத்தகைய தலங்கள் 8 இருக்கின்றன. 8: திருக்கண்டியூர், திருக்கோவலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, வழுவூர், திருக்குறுக்கை, திருக்கடவுர். இப்படி 8 தலங்கள். இது அட்டவீரட்டம்னு சொல்கிறது. இது மார்க்கண்டேயரை காக்கும் பொருட்டு கூற்றுவனை உதைத்து அருளியது இங்கே. மார்க்கண்டற்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் வீரட்டனாரே வர்றார். அப்புறம்
கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு எல்லாம் பாடியிருக்காங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாருமே பாடியிருக்காங்க. பரஞ்சோதி திருவிளையாடல் புராணத்தில் இது சொல்லப்படுகிறது. காலசம்ஹார மூர்த்தியை தனியே எழுந்தருளியிருக்கிறார். அவர் சந்நிதிக்கு எதிரிலே அருள் பெற்ற யமனுடைய உருவமும் இருக்கிறது. 7 கன்னிகள் துர்க்கை முதலானோர் வழிபட்ட தலம். இந்த பதியிலே அவதரித்தவர் தான் குங்குலிய கலைய நாயனார். தன் மனைவியாருடைய தாலியை விற்று குங்குலிய தொண்டை செய்தவர். காரி நாயனார் அவதரித்து தலமும் இதுதான். அரசனிடம் சென்று பொருள் பெற்று பல திருப்பணிகள் புரிந்து வீடு பேறு அடைந்த பதி இதுதான். சைவ பெருமக்களாகிய அப்பரும் சம்பந்தரும் இவ்வூருக்கு ஒரு சேர எழுந்தருளி கூற்றடத்த பொன்னடிகளை தொழுது ஏற்றி குங்குலிய கலைய நாயனார் திருமணத்திலே தங்கியிருந்த பெருமையும் இந்த பதிக்கு உரியது. இத்தலத்திற்கு சம்பந்தர் பதிகம் 1, அப்பர் பதிகம் 3, சுந்தரர் பதிகம் 1 ஆக 5 பதிகங்கள் உள்ளன. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. திரு அம்பல் பெருந்திருக்கோயிலை வழிபட்டு திருக்கடவூருக்கு செல்லுகிறார் பிள்ளையார், ஞானசம்பந்த பிள்ளையார். குங்குலிய கலை அடியார் எதிர்கொண்டு அழைக்கிறார். அப்பரும் உடன் வந்தார். திருக்கடவூர் வீரட்டத்தை வணங்கி போற்றி உய்ந்து எதிர் நின்று பாடியது இந்த திருப்பதிகம். பதிகம் 8வது பதிகம். 8வது பதிகம். திருமுறை 3ஆம் திருமுறை, பாடல் 4வது பாடல். 8வது பதிகம் 4வது பாடல். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். மழுவமர் செல்வனும் ஆசிலாத பல பூதமுன் முழ ஒலியாழ் குழல் முந்தை கொட்டமுது காற்றிடை முந்தை கொட்ட முதுகாற்றிடை கடல் வளர்கால் குஞ்சித்து ஆடினானும் கடவுர் தன்னுள் விழவொலி மல்கிய விரட்டத்தான் விரட்டத்தர நல்லனே. மழுப்படை ஏந்திய செல்வன் நம்பெருமான். குற்றமில்லாத பல பூதகணங்களெல்லாம் முரசு ஒலிக்கிறது, யாழும் குழலும் இசைக்கிறது, முந்தை என்னும் வாத்தியம் இங்கே கொட்டப்படுகிறது. அப்படி நிலையிலே சுடுகாட்டிலே கடல் ஒலி மிக்க தன் திருப்பாதத்தை நன்கு வளைந்து ஆடும் பெருமான் திருக்கடவூரிலே திருவிழாக்களிலே ஒளி நிறைந்த வீரட்டானத்து அரண் அல்லவா. மழு அமர் செல்வன் அப்படின்னா மழுவை விரும்பி, அதாவது விரும்பி எஞ்சியிருக்கிறார். முந்தை என்பது ஒரு வகையான வாத்தியம். முழவொலி, ஆழொலி, குழலொலி, முந்தை எல்லாம் வாத்தியங்கள் எல்லாம் ஒலிக்கின்றன. யாழ் என்று வருங்க, குழல்னு வருங்க. யாழ் குழல் வரும் ஒலி. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கடவூர் வீரட்டம் சென்று அங்குள்ள வீரட்டான பெருமாளையும் வணங்கி அகோர மூர்த்தியை வழங்க இந்த யமனை அழித்த யமசங்கார மூர்த்தியையும் வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் பெருமானுடைய பேரருள் கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆரூர் அமல்லரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.